வீடியோவில் WD SSD-யோட அன்பாக்சிங், அதோட இன்ஸ்டாலேஷன், கூடவே HDD-லேருந்து SSD-க்கு எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ இந்த லேப்டாப்க்கு SSD அப்டேட் பண்ணுறதுக்காக நம்ம வாங்கியிருக்க SSD-யோட பிராண்ட் பார்த்தீங்கன்னா WD தான். இந்த SSD நம்ம அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். இது ஒரு 500 GB-க்கான SSD WD. இந்த சின்ன பாக்ஸுக்கு இவ்வளோ பெரிய அமேசான் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல சேஃப்டி தான். இப்போ பாக்ஸுக்கு முன்னாடி வெஸ்டர்ன் டிஜிட்டல் அவங்களோட பிராண்டிங் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸை சுற்றிலுமே அந்த பிராண்டிங் இருக்குது. பேக்கில் பார்த்தோன்னா MRP டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸை கட் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணதுமே ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. WD-க்கான இந்த ஒரு புக்லெட் இருக்கு. அதுக்கப்புறமா இந்த SSD-யோட பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு பேக்கிங்கில் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இப்போ SSD-ல பார்த்தோம்னா இங்கே WD-க்கான பிராண்டிங் பக்கத்தில் இந்த 500 GB SSD பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த WD SSD-யோட அன்பாக்சிங்கில். இப்போ அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே ஓவராலாக 11 ஸ்க்ரூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரூஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணிட்டாலும் இந்த பேக் பேனலில் ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியாது. ஏன்னா இன்னர் சைடில் லாக் டைப்பில் இதோட ஃபிட்டிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால இதுக்குன்னு இருக்க செப்பரேட் டூல் வச்சு தான் இந்த ஃபிட்டிங்கை வந்து ரிமூவ் பண்ண முடியும். ரிமூவ் பண்ணுறப்ப இந்த கார்னர்ஸில் மட்டும்தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. இப்போ அதையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பேக் பேனல் எடுக்கலாம். லேப்டாப்போட பேக் பேனல் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட்டரியோட கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா இது ஒரு சேஃபான ப்ராசஸாக இருக்கும். இதுதான் வந்து ஒரு பெர்ஃபெக்டான மெத்தடும் கூட. நீங்கள் ஒரு வேளை SSD இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா பேட்டரியோட கனெக்ஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கே SSD இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு 2 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நம்ம யூஸ் பண்ணுற ஸ்லாட் வந்து பார்த்தீங்கன்னா M2ங்கிற ஸ்லாட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறது இல்லை. ஏன்னா இன்டெப்த்தாக பார்த்தோம்னா இதோட லேயர் பற்றி இன்னும் நிறையா டெக்னிக்கலாக இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்குற மாதிரி இருக்கும். வீடியோவும் வந்து ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கும். ஸோ ஷார்ட்டாக எந்த அளவுக்கு டீட்டெயிலாக பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ SSDக்கு அவங்க கொடுத்துருக்க 2 ஸ்லாட்ஸையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 ஸ்லாட்ஸையுமே ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ SSD அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்லாட் வச்சு அட்டாச் பண்ணாலே ஓகே தான். இப்போ இது தப்பான பொசிஷனில் இருக்குது. இப்போ SSD அந்த ஸ்லாட்டோட வச்சு பார்த்தோம்னா இப்படி தான் வைக்கணும். இப்போ கரெக்டாக வச்சாச்சு. இப்போ இந்த SSDக்கு மேலே இந்த ஸ்லாட்டை வச்சுட்டு நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடும். கரெக்டாக ஒரு தடவை நம்ம SSD-யை ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்து உடனே செக் பண்ண வேண்டியது லேப்டாப்பில் பேட்டரியோட கனெக்ஷனை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம PC-ல இந்த SSD வந்து டிரெக்ட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது தான்.
இந்த SSD பிசியில் டிடெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பேக் பேனல் அட்டாச் பண்ணிட்டு எல்லா ஸ்க்ரூஸையும் வந்து போட்டுடலாம். அவ்வளோதான், இந்த ப்ராசஸ் வந்து சிம்பிளாக முடிஞ்சிடும். இப்போ அதுக்கப்புறம் தான் நம்ம HDDலேருந்து SSDக்கு எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நீங்கள் வந்து SSD வாங்குறப்ப அவங்க கொடுக்குற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை நான் யூஸ் பண்ண போகிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணாலும் சரி, மெயினாக பார்க்குற விஷயம் வந்து சோர்ஸும் டெஸ்டினேஷனும் தான். ஸோ இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேரோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மேக்ரியம் சாஃப்ட்வேர் பெய்ட் சாஃப்ட்வேர் கிடையாது, நம்ம ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ பண்ண போகிற க்ளோனிங்கில் நம்ம ப்ரீவியஸாக சிஸ்டமை எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தோமோ அதே மாதிரி SSD க்ளோனிங்க்கு அப்புறமும் யூஸ் பண்ணலாம். SSD ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபைல்ஸ்லாம் வச்சுருந்தோமோ நமக்கு அந்த ஃபைல்ஸ் எல்லாமே அப்படியே கிடச்சிரும், எந்த ஃபைல்ஸும் டெலிட் ஆகாது. இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கு நம்மளோட மெயில் ஐடியை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இங்கே பர்சனல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். மெயில் ஐடியை கொடுத்துட்டு இங்கே கண்டினியூ கொடுத்துடலாம். இங்கே நோட்டிஃபிகேஷன்ஸ்க்காக கேட்டிருக்காங்க, இங்கே நோன் கொடுத்துட்டு நம்ம கண்டினியூ கொடுத்துடலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ண மெயிலுக்கு மேக்ரியம் சாஃப்ட்வேர்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கும். அந்த மெயிலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டேரெக்டாக சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆகாது. அந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு டூல், ஒரு 5 MBக்கு டவுன்லோட் ஆகும். அதை ஃபஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிடலாம். இப்போ இந்த மேக்ரியம் சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகுது. இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக கேட்டிருக்காங்க. அன்செலக்ட் பண்ணிட்டு அடுத்தடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இன்ஸ்டாலேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் கொஞ்சம் லோட் ஆகுது. லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே க்ளோன் திஸ் டிஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் வந்து ஷோ ஆகுது. இந்த டெஸ்டினேஷனில் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க SSDயை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க SSDயை சூஸ் பண்ணியாச்சு. SSDயை சூஸ் பண்ணிட்டாலும் அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துடக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம பார்ட்டிஷனை வந்து செட்டப் பண்ணணும். நான் வந்து க்ளோன் பண்ணுறப்ப எனக்கு ஒரு எரர் பாப்பை வந்து ஃபேஸ் பண்ணேன். என்ன அப்படின்னா இன்சஃபிஷியன்ட் ஸ்டோரேஜ் இருக்கிறது போல் ஒரு எரர் பாப்பை வந்துச்சு. எல்லாத்துக்குமே இது மேக்ஸிமமாக ஃபேஸ் பண்ண மாட்டீங்க. ஒரு வேளை நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா பார்ட்டிஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணாலே போதும். நம்ம கரெக்டாக சோர்ஸ்லையும் டெஸ்டினேஷனையும் ஈவனாக வந்து பார்ட்டிஷன் கொடுத்துருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் நம்ம க்ளோனிங்கை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இப்போ கரெக்டாக சோர்ஸையும் டெஸ்டினேஷன்லையும் பார்ட்டிஷனை வந்து ஈவனாக வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போயிடும். இப்போ அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராம்ப்டில் சோர்ஸ்லையும் டெஸ்டினேஷன்லையும் நீங்கள் என்னென்ன வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்துக்கங்க. டெஸ்டினேஷனில் இப்போ புதுசாக இருக்க SSD நம்ம இன்ஸ்டால் பண்ண SSD தான் இருக்கான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஏன்னா வந்து நம்ம ஏற்கனவே இருக்க டிரைவை நம்ம தெரியாமல் சூஸ் பண்ணிட்டோம்னா அந்த டிரைவில் இருக்க எந்த ஒரு ஃபைலுமே இருக்காது, எல்லாமே வந்து இரேஸ் ஆயிரும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஸோ அவ்வளோதான். இங்கே ஃபினிஷ் கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்து லாக்ஸை வந்து பேக்கப் எடுக்கலாமான்னு கேட்குது, அதை அன்செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த க்ளோனிங் வந்து கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும், இதை அப்படியே விட்டுருங்க. க்ளோனிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பூட் மெனுவில் போயிட்டு டிஃபால்ட்டாக HDDலேருந்து SSDக்கு வந்து OS ஃபைலை செலக்ட் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், இந்த க்ளோனிங் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் இந்த SSD இன்ஸ்டாலேஷன் பற்றின இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதையும் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல டெக் வீடியோவில் சந்திப்போம்.